நார்சிஸ் மேன் கல்யாணம் பண்ணிப்பான், ஆனால் ஹஸ்பண்டாக மாற மாட்டான். குழந்தை பெற்றுப்பான், ஆனால் ஃபாதராக மாற மாட்டான். மேரேஜ் பண்ணால் மட்டும் ஒருத்தன் ஹஸ்பண்ட் ஆக முடியாது. ஹஸ்பண்ட்னா பார்ட்னரை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணணும், ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணணும். அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். ஒரு வலுவான ஃபேமிலிக்கு என்ன தேவை, நாமளும் அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், நம்மளோட 100% கொடுக்கணுங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டான். அந்த ஃபேமிலிலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், என் பார்ட்னர்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், என் சில்ட்ரன்ஸ்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே ஒரு சுயநலமாக தான் போயிட்டுருக்கும். சில்ட்ரன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல மென்டல் சப்போர்ட், அப்பா நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு எமோஷனல் சப்போர்ட். இது எதையுமே பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தைய மூலமாக வருங்காலத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த குழந்தைய இப்போவே என்ன சொல்லி வளர்த்தா அந்த குழந்தைங்க நமக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, நமக்கு எப்போ கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் அதுதான் நார்சிசம். அவங்களுக்கு தேவை லவ் கிடையாது. லவ்னா என்ன அப்படின்னு அந்த நார்சிசம் பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் லவ்னு அவங்கள்ட்ட எதிர்பார்த்தா கூட அந்த லவ் உங்களுக்கு வரவே வராது. இது இன்னைக்கு சைக்காலஜியில் ஒரு ப்ரூவனான சப்ஜெக்ட். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே, இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எப்படி என் வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களை பற்றி இந்த டிசார்டரில் தெளிவாக சைக்காலஜியில் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பாகவே இருக்கும். அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல கண்ட்ரோல். நீ ஹஸ்பண்டா அப்படின்னா எனக்கு என் ஒய்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும், எனக்கு என் குழந்தைய கண்ட்ரோலில் இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்கள யார் கூடயும் பேச விடாமல் அவங்கள அப்படியே ஐசோலேட் பண்ணுறது, மற்றவங்கள பற்றி இங்கே தப்பாக சொல்லி கொடுக்குறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த விதமான எமோஷனல் சப்போர்ட் இருக்கவே இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மென்டல் டார்ச்சர் ஆகி மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டே இருப்பீங்க. இதைத்தான் சட்டம் மென்டல் குரியாலிட்டின்னு சொல்லுது. அந்த மென்டல் குரியாலிட்டி படி நீங்கள் அந்த மேரேஜ்லேருந்து வெளில வர முடியும், டிவோர்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் நார்சிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.